ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது விஜய் பார்வதி கமருதீன் அதுக்கப்புறம் கானாவினத் பேசுகிறாங்க. அப்போ சாண்ட்ரா வராங்க. சாண்ட்ரா செம்ம கானம் இருக்காங்க. எங்களுக்கு சுத்தமாக ஹோப்பே இல்லை, இன்றைக்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு போயிட்டீங்கன்னா நைட் வந்து அவங்க மட்டும் முடிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாருமே கூப்பிட்டு எழுப்பினாங்க, பட் யாருமே எந்திரிக்கல. அதனால் அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. சரி இப்போ நடந்து போச்சு, நடந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறமாவது டே டைமில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நைட்டில் மட்டும்தான் பண்ண முடியும்ல, இல்லை நைட்டு வந்து ஒரு சான்ஸு தூங்குவாங்க, அதில் வந்து இது பண்ணலான்ட்டு. ஸோ பகலில் தான் உண்மையிலே எல்லாரும் மக்களும் பார்க்கக்கூடிய விஷயங்களே பகலில் தான் இருக்குது. அந்த டைமில் ஏதாவது பண்ணுங்கன்னா இவங்க வந்து இன்னும் செம்ம காண்டில் இருக்காங்க, ரம்யா காண்டில் இருக்காங்க. ஆனால் இந்த சபரி எஃப்ஜே பண்ணுற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அதாவது ஆப்போசிட் டீமுக்குள்ள வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி வந்து ஒரு வேஷத்தை போட்டுட்ருக்காங்க. அதை வந்து இப்போ வந்து பார்வதி கமருதுன்னு போட்டு உடைக்கிறாங்க. இப்போ காலையில் விஜய் பார்வதி ஒரு விஷயத்தை செம்மையாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக விஜய் பார்வதி வியானா ரம்யா இருந்திருக்காங்க போல இருக்கு. இப்போ ஜென்ஸ் வேணும், கானா இருந்திருக்காரு. அந்த நேரம் வந்துட்டு கமருதீன்ல குளிக்க போயிட்டாரு. சபரி எஃப்ஜியும் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க, அதை அந்த லிவிங் ஏரியாவில். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா விக்ரமும் அமித் மட்டும் தான் இருந்திருக்காங்க. விக்ரம் அமித் அரோரா மட்டும் தான், 3 பேர் தான் இருந்திருக்காங்க. செம்ம சான்ஸ் இருக்குது. இவர் போயிட்டு விஜய் பார்வதி போய் கூப்பிட்றாங்க போல இருக்கு. இவங்க ரெஸ்பான்ஸே இல்லை, வர முடியாதுன்னு ஒதுக்கிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்னா மைண்டுக்குள்ளே அந்த டீம் வின் பண்ணோம், நம்ம டீம் வந்து இந்த டீமுக்கு வந்து நம்ம வந்து ஒத்துழைக்க கூடாதுன்னு முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா எஜ்ஜோட ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பாருங்கள், எப்பயுமே வந்து டாஸ்க் என்ன செம்மையாக பண்ணுற ஒரு ஆள் இந்த டாஸ்க்கை சுத்தமாக வந்து பண்ணவே இல்லை. இதே இது எஃப்ஜே வந்து சப்போஸ் அந்த சைடு சபரி கனி எஃப்ஜே 3 பேர் ஒன்றா போட்டிருந்தாங்கன்னா, ரம்யா இவங்க 4 பேர் ஒன்றா போட்டிருந்தாங்கன்னா இந்த டைம் வந்து வேறு மாதிரி போயிருக்கும். அதே மாதிரி விக்ரம் திவ்யா பயங்கரமாக போயிருக்க வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டீம் கூட இவங்க வந்ததுனால நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த டீம் பிரிக்கும் போது இந்த எஃப்ஜே தூக்கி இதில் போட்டிருக்காங்க, இது 7:30 கிளப்புவார் அப்படின்னு. இப்போ இவங்க 2 பேரும் சுத்தமாக அப்படியே வந்து பிடிச்சி வச்சு பிள்ளையாரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. சபரிக்கு என்னன்னா ஒரு சாக்கு, நான் ஜெயிலில் இருந்தால் வர முடியல. என்னுடைய கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான், ஜெயிலிருந்து வெளியில் வந்து பல் தேய்க்கிறதுக்கு பிக் பாஸை கெட்டால் வெளியே வரீங்க, பல் தேய்க்கிறதுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்குலாம் வரீங்களா? அந்த மாதிரி வந்துட்டு நைட்டு வந்துட்டு 2 பேர் தான் இருந்தாங்க. அதாவது தூங்கிட்டாங்க, தூங்குற மேலே பழிய போகிறதுக்கு பதில் நீங்கள் பண்ணிருக்கலாமே. அவங்க வந்து உங்களை கூப்பிட்டாங்க, சாண்ட்ரா வந்து கூப்பிட்டாங்க, இவர் வந்திருக்கலாம், வரல. ஏன் வரல அப்படின்னா ஒரே ரூல்ஸ் பிரேக்லாம் கிடையாது. ஏன் இப்போ பல்லு வளர்க்கறதுக்கு வெளியே வரது ரூல்ஸ் பிரேக் தான், அது ஏன் பண்ணுறீங்க? ஸோ அது இருக்குது, அப்போ அந்த சான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ என்ன கதைன்னா, நேற்றே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த செயினை தொட்டதே தப்பு. அதை வந்து எல்லாரும் பார்க்கும்போது சபரி தொட்டிருக்காருன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து வச்சுக்கோங்களேன். அவர் சேஃப்டியாக வந்து இதை தொட்டால் நம்ம ஜெயிலுக்கு போவோன்றது தெரியும், பக்காவாக தெரியும். இந்த சான்ஸை அவர் யூஸ் பண்ணிட்டார், போய் தொட்டார், எடுத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் உங்களுக்கே தெரியும். அதை வந்து அங்கே பேசி கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போய்ட்டு எப்படியும் பிக் பாஸ் வந்து உள்ள அனுப்புவார்னு தெரியும், போயிட்டார் ஜெயிலுக்குள்ளே. இப்போ ஜெயிலுக்குள்ளே இருந்தால் நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்மளும் இந்த டீமுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்ம மாடர்ன் சினிமாஸ் டீமுக்கு ஆப்போசிட் டீமுக்கு ஹெல்ப் பண்ணாமல் ஆச்சு, கனி டீம் வின் பண்ணாமல் ஆச்சு. யாரு கண்டா இப்போ டைரக்ட் நாமினேஷன்ஸில் கனிலாம் மாட்டிட்டான்னு என்ன பண்ணுறது? மேபி அவர் என்ன வேணாலும் திங்க் பண்ணிடலாம், இல்லை அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ண, எனக்கு இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ண விரும்பலாம், அதனால் நான் வந்து உள்ளே இருந்துக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா சூப்பராக கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு எல்லாரும் பார்க்குறவங்க எடுத்தால் வந்து ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு. சபரி எதுக்கு அதை பண்ணணும்? காலையில் வந்துட்டு கேட்குறாங்க விஜய் பார்வதி வாங்கன்னு சொல்கிறாங்க. வெறும் 3 பேர் இருந்திருக்காங்க, செம்ம சான்ஸு. அப்பயும் பண்ணாமல் உட்காந்துருக்காங்கன்னா அப்போ என்ன மைண்டில் ஓடிட்டுருக்கு இந்த டீம்? அதாவது நம்ம இருக்கிற டீம் தோக்கணும், அவங்க ஜெயிக்கணுன்ற மாதிரி தான் மைண்டு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு விஜய் பார்வதி அங்கே போய் பேசுகிறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இடம். அப்போ 3 பேர். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆதிரியை வந்துட்டு விக்ரம் உட்கார வச்சு மீசை வரைஞ்சிட்டு இருக்காங்க. விஜய் பார்வதி நம்ம அமித்தை வந்து வாயை கொடுத்து பேச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சுற்றிட்டு இருக்காங்க 2 பேரும். யார்? நம்ம கோட்டச்சாமியா இல்லை, வேறு நம்ம பிரஜனும், அதுக்கப்புறம் நம்ம இவர் யார், சுபிக்ஷா. இந்த டைம் செம்மையாக அமைக்கிருக்கலாம். இவங்க பேச்சு கொடுத்துட்டே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டு சபரி வந்து கேமரா பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிளானிங்க எங்கள் டீமில் கெடுக்கிற ஒரே ஒரு ஆளுங்க, அது நத்தக்கண்ணி. உன் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காருப்பா, செத்த கண்ணி மாரி உட்காந்துட்டு இருக்காரு. எஃப்ஜி அவரை பற்றி கேட்க முடியும், அவர் ஏன் தம்பி என்னத்த சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்குல, நீங்கள் இதை சொல்லுங்களேன். இந்த அன்பு கேங் வந்து எப்போ தான் உடையும்? கரெக்டாக வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இவ்வளோ நாள் ஆச்சு, யோசிச்சு பாருங்களேன். இவங்களாம் வருவாங்க நம்ம நினச்சி பார்த்துருப்போம். 70 நாள் கடந்து போயினுக்குது, ஒன்றும் சொல்கிறதுக்கு. சரி 70 நாள் இன்னும் கிடக்கல, கலக்க போகுது. அதான் கடந்துருச்சு. அது இந்த வாரம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த வாரம் எப்படியும் வந்துட்டு இவங்க தான் வரப்போகிறாங்க. ஸோ யாரோ எல்லோரும் சேஃபு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.